ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்காக நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். சப்போஸ் நீங்கள் நீட் எக்ஸாமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராவது குறைவான மார்க் எடுத்துருவாங்க, அப்போ எனக்கு வந்து நீட் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிப்பீட்டர் போடலாம் இருக்கிறேன், அப்போ ஒரு நல்ல ஒரு அகாடமி வந்து எங்கே இருக்குது லோ ஃபீஸில் அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நிறையா பேர்த்தை என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நிறையா நீட்ஸ் ஆப் நினச்சா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறையா கிளியர் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால அதாவது லோ ஃபீஸில் அகாடமிஸ் வந்து நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட அகாடமிஸ், அதாவது நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் வந்தாலும் நீங்கள் வந்து குறைவான ஃபீஸ் கொடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். அப்படி ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம நம்பரை கொடுத்து தொடர்பு கொள்ள சொல்லுங்கள். நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீட்டில் வந்து மார்க் வந்து குறைவாக எடுத்துட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. நீங்கள் வந்து அப்ராடில் நீங்கள் படிக்கலாம், இல்லை வந்து பிடிஎஸ் நீங்கள் பண்ணலாம். சரியா, எலிஜிபிள் மார்க் வந்தாவே, அதாவது 107 வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் மார்க்கு, இந்த வருஷம் எலிஜிபிள் மார்க் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எலிஜிபிள் நீங்கள் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே அப்ராடில் நீங்கள் பண்ணலாம், இல்லைன்னா பிடிஎஸ் பண்ணலாம், இல்லை ஹோமியோபதி, சித்தா, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிபிஎஸ்க்கு பிடிஎஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜில் கிடச்சிச்சு அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ அளவுக்கு நமக்கு என்னச்சு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கும் ப்ரைவேட் காலேஜுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், அடடா நம்ம நீட்டில் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்து கவர்மெண்ட் சீட்டு வந்து நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய லாபமாக இருக்கும், எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும், நம்ம பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது நல்லா தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நல்லா நீங்கள் கவனிங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஆனத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், அதாவது டியூஷன் ஃபீஸ் வந்து 4000 தான். ஸ்பெஷல் ஃபீஸ் சரியா 950. அதுக்கப்புறம் டெபாசிட், காசு அண்ட் டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா 1000. லைப்ரரி ஃபீஸ் வந்து 1000. யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 6060. அதுக்கப்புறம் அதாவது எல்ஐசி குரூப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 300. ரெட் கிராஸ்க்கு வந்து 100. அப்புறம் மிஸ்சலேனியஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100. ஃப்ளாக் டேக்கு வந்து 100. மொத்தமே பெர் ஆனத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 13,610 ரூபா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பே பண்ண போகிறோம் டியூஷன் ஃபீஸு. இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தயவு செய்து நீங்கள் பாருங்கள். இதனால தான் நம்ம என்ன சொல்லி பார்த்திங்கன்னா நல்லபடியாக என்ன பண்ணணும், நீட் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து நல்ல கோச்சிங் சென்டரில் நல்லபடியாக ஜாயின் பண்ணி நல்லபடியாக என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். சில பேர் பசங்க வந்து நல்லா ப்ரில்லியண்ட்டாக இருக்க பசங்க ஃபஸ்ட் அட்டம்ப்டே நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் கடவுள் கொடுத்த கிஃப்ட் மாதிரி தான். சரியா, அதனால் நல்ல கோச்சிங் சென்டரில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும், வித் லோ ஃபீஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டர் போடலாங்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிடிஎஸ் பாருங்கள். பிடிஎஸ்க்கு வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து 2000. ஸ்பெஷல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 950. அதுக்கப்புறம் காசு அண்ட் டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா 1000. லைப்ரரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000. யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து 6060. அதுக்கப்புறம் எல்ஐசி குரூப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 300. ரெட் கிராஸ் 100. மிஸ்சலேனியஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100. ஃப்ளாக் டே ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100. டோட்டலாக 11,610 ரூபா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிச்சு பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். சரியா, நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். டோட்டல் ஃபீஸே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து இருக்கும். சரியா, அதனால் நல்லபடியாக நமக்கு கவர்மெண்ட் சீட் கிடச்சிருச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து நமக்கு எந்த அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். சரியா, அதனால் நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க. உங்களுக்கு சப்போஸ் மார்க் குறைவாக எடுத்துருவீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லபடியாக பிடிஎஸ் படிக்கிற கூட லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட ஆனால் நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள் மார்க் வந்து நீங்கள் என்னன்னு பார்த்தா எடுக்கணும். ஒருவேளை சார் நான் நீட் மட்டும் அட்டன் பண்ணிட்டேன், வெட்டினரி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸில் கூட என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வெட்டினரி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெல்லி, ராஜஸ்தானில் காலேஜஸ் வந்து இருக்குது. ஆனால் செலவு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். அப்போ இயருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 lakh கிட்ட நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.